வணக்கம் மக்களே. கொல்லிமுள் பாளையம் பாகம் 5. கதைக்குள் கதை போகலாமா? ராஜேஷ் வெளிநாட்டவர் மூலமாக ஏதாவது சம்பரிக்க முடியுமா என யோசனை செய்து கொண்டிருக்க மகாலிங்கம் சார் ராஜேஷ் அழைத்து, நீங்க அவர்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டு அவர்கள் போகும் வரை அவர்களுக்கு வேண்டியதை செய் என சொல்ல ராஜேஷ்க்கு ரொம்ப சாதகமா இருந்தது. ராஜேஷ் அவர்கள் இருக்கும் ரூம் சென்று பேசிக் கொண்டிருந்தனர். ராஜேஷ் வெளிநாட்டவர், பிரான்ஸ் மொழி பேசிட்டு இருந்தனர். ஜெயப்பிரகாஷ் இருக்கும் நூல் கமருகே அவர்கள் ரூம் இருக்க, ஜெயப்பிரகாஷ் அங்கேயே ப்ராஜெக்ட் செய்ய புக் தொலையை கொண்டிருந்தான். நேரமாக சரி நாளைக்கு ப்ராஜெக்ட் செய்யலாம் என்று முடிவு செய்து வீட்டுக்கு சென்றான். இரவு வெளிநாட்டவர் ட்ரீங்ஸ் அருந்திக் கொண்ட ராஜேஷிடம் அவர்கள் வந்த காரணம் சொல்ல, ராஜேஷ்க்கு ஜாக்பாட் போல சான்ஸ் கிடைக்க லைஃப்ல செட்டில் ஆயிரணும் என முடிவு செய்தான். ராஜேஷ் அவர்களிடம், உங்களுக்கு உதவி செய்தால் எனக்கு என்ன லாபம் என கேட்க, உங்களுக்கு என்ன வேணும் இருந்தாலும் கேளுங்க என கேட்க, ராஜேஷ், எனக்கு கோடிக்கணக்கான பணம் வேணும் சொல்லிங்களே, எங்களுக்கு நீங்க எங்க முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தந்தால் நீங்க கேட்ட செய்வோம் என்று சொல்ல, ராஜேஷ் நாளைக்கு என்ன பிளான் என்று சொல்லுறேன் சொன்னான். வாட்ச்மேன் மாணிக்கம் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று தெரியாமல் பார்த்துக்கொண்டு ராஜேஷ் வரும்போது கேட்க, அவங்க நாளைக்கு ஊர் சுற்றி பார்க்கணும். மறுநாள் எப்பவும் போல ஸ்கூல் வழக்கம் போல நடந்தது. வெளிநாட்டவர் ஊரை சுற்றி பார்க்க ராஜேஷ் மாணிக்கமிடம், நீ அவங்களை கூட்டிட்டு போ, நான் பின்னாடி வர, என்ன ஹெட்மாஸ்டர் வர சொன்னாரு, என்னன்னு கேத்துரு வர சொல்லி மகாலிங்கம் அவரை பார்க்க சென்றேன். சார் என்ன வர சொன்னக்கலாமா என கேட்க, மகாலிங்கம், ராஜேஷ் எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போகணும், வர 2 நாள் ஆகும் என சொல்ல, ராஜேஷ், சரி சார் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அவங்க எப்போ ஊருக்கு போவாங்க என கேட்க, தெரியல சார், கேட்டு சொல்லட்டுமா என சொல்ல, மகாலிங்கம், வேணா அவங்க போகிற வரைக்கும் நீங்கள் இருந்து பார்த்துக்குங்க என்று சொல்லி அனுப்பினார். வெளிநாட்டவர்கிட்ட, சரிங்க, அந்த பொருட்கள் எங்கே இருக்கு என கேட்க, நாங்கள் மேப் கொண்டு வந்துருக்கோம், ரூம் போய் பேசிக்கலாம் என சொல்ல, சரி என்று சொல்லி மாலை 4 மணிக்கு அவர்கள் பேசிக்கொண்டு இருக்க, ஜெயப்பிரகாஷ் பக்கத்து ரூம் நூலகத்தில் புக் தொலைவி கொண்டு இருக்க, ராஜேஷ் பிரான்ஸ் மொழியில் கேட்க, அந்த பொருட்கள் எங்க இருக்கு என்று ராஜேஷ் கேட்க, அந்த வெளிநாட்டவர், அது கரெக்டாக சொல்லணுமா, உங்க ஹெட் மாஸ்டர் ரூம்ல தான் இருக்கும், தரைய தோண்டுனா கண்டிப்பா கிடைக்கும் என சொல்ல, ராஜேஷ், சரி அங்க கண்டிப்பா கிடைக்குமா என்று கேட்க, வெளிநாட்டவர், அங்கே ஏதாவது கண்டிப்பா கிடைக்கும், அதுக்கு ராஜேஷ், நான் சொன்ன மாற எடுத்து தர, நீங்க சொன்ன மாற எனக்கு அமௌண்ட் தரணும் என்று சொல்லி கொண்டிருக்க, பக்கத்து ரூம் ஒரு சவுண்டு வர ராஜேஷ் வெளியே வந்து பார்க்க, ஜெயப்பிரகாஷ் ஓடினான். இரவு வீட்டுக்கு வந்த ஜெயப்பிரகாஷ் தன் நபர்களை அழைத்து அங்கே அவர்கள் பேசின எல்லாம் சொன்னான். அங்கே என்ன நடக்குது பார்க்கணும், நான் நாளைக்கு லீவ்னு சொல்லுங்கள், நான் யாருக்கும் தெரியாமல் வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட உண்மை சொல்லணும். அதுக்கு ஜெயப்பிரகாஷ் நண்பர்கள், இருட்டா பிரகாஷ், அங்கே என்ன எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிப்போம்னு சொல்ல, ஜெயப்பிரகாஷ், சரி கையும் களவுமாக ஹெட் மாஸ்டர்கிட்ட மாட்டி விடலாம் என்று சொன்னான் ஜெயப்பிரகாஷ். அங்கே ராஜேஷ் மாணிக்கம் கிட்ட அந்த பையன் ஜெயப்பிரகாஷா என் கேட்க, ஆமாம் சார் என்று சொல்ல, ராஜேஷ் முடிவு செய்தான், அவனுக்கு பிரான்ஸ் மொழி தெரியும், அவன் நாளைக்கு ஸ்கூல் ஒர்க்கில் இங்கே இந்த பொருட்கள் எல்லாம் எடுக்க வேண்டும் என முடிவு செய்து, மாணிக்கம், வாட்ச்மேன் நீ வீட்டுக்கு போ, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் என்று வாட்ச்மேன் ஹரீஷ் பாபுவிடம் சொல்லி கொண்டிருந்தார். அடுத்த நாள் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் ரூம் நூலகம் 2 முன்னு கிளாஸ் எல்லாம் எரிஞ்சு போச்சு. அங்கே கொஞ்சம் தள்ளி ஜெயப்பிரகாஷ் தம்பி ஏதோ உளறி கொண்டு இருந்தான். அவனை அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்பிடிச்சோம் என்று சொல்ல, ஹரீஷ் சுயநினைவு இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தான்.